இது இனியா ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்குச் செல்லும் ஒரு நல்ல குழந்தை. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு புதிய செயலைப் பற்றி விளக்கினார். ஒரு சிறிய செடியை வளர்ப்பதே அந்த வேலை. அதைப் பார்த்த இனியாவின் கண்களில் ஆர்வம் ஒளிந்தது. அந்தச் செடியை மிகவும் கவனமாக வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள் இனியா. வீட்டில் ஜன்னல் அருகே செடியை வைத்தாள். சிறிது தண்ணீர் ஊற்றி வளருமா என்று ஆவலுடன் பார்த்தாள். அடுத்த நாள் செடி மாறாததைப் பார்த்து இனியா குழப்பமடைந்தாள். ஏன் இன்னும் வளரவில்லை என்று நினைத்து அதிகமாக தண்ணீர் ஊற்றினாள். செடி வளராததால் இனியாவுக்கு சற்றே கோபம் வந்தது. அதிக தண்ணீரால் செடியின் இலைகள் சோரத் தொடங்கின. அதைப் பார்த்து இனியா சோகமாக அமர்ந்தாள். நான் ஏதோ தவறு செய்து விட்டேனா என்று நினைத்தாள். அப்போது அம்மா மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தார். அன்புடன், செடிக்கும் நேரம் வேண்டும் இனியா, அவசரம் நல்லது அல்ல, பொறுமையாயிருந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னார். இனியா அமைதியாகக் கேட்டாள். மெதுவாக தலையாட்டி புரிந்து கொண்டாள். கண்ணீரைத் துடைத்து இனி நான் பொறுமையாயிருப்பேன் என்று முடிவு செய்தாள். இந்த முறை சரியான அளவில் தண்ணீர் ஊற்றினாள். செடியை அன்புடன் சூரிய ஒளியில் வைத்தாள். நாட்கள் சென்றன. இனியா எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையுடன் காத்திருந்தாள். அப்பொழுது செடியில் சிறிய புதிய இலைகள் முளைத்தன. செடி மெதுவாக ஆரோக்கியமாக வளர்ந்தது. மகிழ்ச்சியுடன் இனியா அந்தச் செடியை அம்மாவிடம் காட்டினாள். பின்னர் பள்ளியிலும் ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் பெருமையுடன் காட்டினாள். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் பாராட்டினார். இனியாவின் முகத்தில் நம்பிக்கையும் சந்தோஷமும் மலர்ந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? பொறுமை இருந்தால் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஏனெனில் If you enjoyed this video, பொறுமைதான் please like, வெற்றியின் share, and விதை. subscribe for more amazing content.